அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவை கொண்டு ஈமான் சம்பந்தமான விஷயங்களை படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை எவ்வாறெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்கான அக்கீதாவை நாம் பார்த்து வந்தோம். அதன்படியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை ஒருவன் விளங்க வேண்டும் என்றால் அவன் இந்த அக்கீதாக்களை தாண்டி குர்ஆனை முழுமையான முறையில் விளங்கினார் என்றாலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அவன் அழகான முறையில் அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஹ்லாஸிலே குல் ஹுவல்லாஹு சூராவிலே தன்னை பற்றி அழகான முறையில கூறியிருக்கிறான். அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் என்பவன் ஒருவனே, அல்லாஹு சமத், அல்லாஹ் இறைவன் என்பவன் சமது, தேவையற்றவனாக இருக்கின்றான். லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆனிலே தன்னை பற்றி அழகான முறையிலே கூறியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸை பற்றி கூறும்போது, எவர் ஒருவர் ஒரு குர்ஆனை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு சூராவை அவர் 3 முறை ஓதினால் ஒரு குர்ஆனை முடித்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் அவர்கள் தூங்கும் போது சூரத்துல் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் சூராவை தினமும் இரவுகள் ஓதி வந்து தன்னுடைய இரு கைகளிலும் ஊதி தன்னுடைய உடம்பு முழுவதும் அவர்கள் தன்னுடைய அந்த விஷயங்களை தேர்த்து கொள்வார்கள் என்று நாம் ஹதீஸ் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எனவே சூரத்துல் இஹ்லாஸை நாம் இரவிலே ஓதுவது என்பது நம்மின் மீது ஒரு ஏவப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே சூரத்துல் இஹ்லாஸை தினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.